தமிழக திமுக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிவாரணப் பணிகளை கவனிக்காமல் மத்திய அரசை வம்புக்கு இழுப்பதே உதயநிதியின் வேலையாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும், ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுவும் நமக்கு தெரியும், குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த 2 வெள்ள பாதிப்பும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குஜராத்தில் தாக்கப்பட்ட புயல் டக்கூட்டா புயல் தாக்கியது பொழுது 9,836 கோடி ரூபாய் கேட்டாங்க. மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு மிச்சம் 8,836 கோடி ரூபாய் கொடுக்கல. காரணம், அசஸ்மெண்ட்ல வித்தியாசம் இருக்கும். மத்திய அரசுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே போல 2020-21 கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி, கோவிட்டை சமாளிப்பதற்கு 304 கோடி, தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி 868 கோடி. ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போலாங்க. ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை தோலுரிக்க விரும்பல. ஒன்னா உட்காந்து ஒரு டேட்டாவா சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு, என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பாலு அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சும் இவங்களை வெளியே அனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துரும். இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் சென்று ஆய்வு செய்ய உள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த அதி கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கும் நிலையில் நிவாரணப் பணிகளுக்காக கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வரும் 26ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட உள்ள அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் வந்து பார்வையிட்டிருந்தார். இந்த சூழலில் தென் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய வரவில்லை என விமர்சனம் எழுந்திருந்த நிலையில் அவர் தூத்துக்குடிக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்.